எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்ஃபோர்ட் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்யறதாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து சாதம், இட்லி, தோசைக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் வீட்டில் இந்த குழம்பை செஞ்சு பாருங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த அருமையான கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த குழம்பு செய்யறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது 3 நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும், ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் 4 பூண்டு பல்ல தட்டி சேர்த்துக்கலாங்க. இப்போ பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 4 நாளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செவக்க வதங்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இதில் ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. தக்காளி பெருசாக இருந்ததுன்னா 1 சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்ததுன்னா 2 சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ தக்காளி வதங்கும் போதே குழம்புக்கு தேவையான உப்பையும் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா குழைவாக வெந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கையும் ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலாவோட நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் வந்து ஒரு 4 விசில் வச்சு எடுத்திருக்கேங்க. அதை வந்து வேக வச்ச தண்ணியோடையே இந்த மசாலாவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதனால் கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இது 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி தளதளன்னு கொதிச்சு வரணும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணுங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு புளி கரைசல் நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் நார்மலாக வீட்டில் புளிக்குழம்புக்கெல்லாம் எந்த அளவுக்கு புளி சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி புளி சேர்த்துக்கோங்க. இப்போ புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ புளியோட பச்சை வாசனை போய் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விழுது நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் குழம்பை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. எண்ணெயெல்லாம் நல்லா நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சை நல்லெண்ணெய் அப்படியே சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இப்போ அருமையான கொண்டக்கடலை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த குழம்பை 1 டைம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சூடான சாதம், இட்லி, தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.